உனக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அழாதற செல்லம், அழாத. நீ அந்த குழந்தை கொஞ்சம் பால் கொடு. அது எப்படி அழுது பாக்குறல்ல. ஐயோ கடவுளே, இவளுக்கு இதெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. அப்படிதான், அப்படியே வாயில வச்சு கொடு. சுசீலா, என்ன முகமது அண்ணே? எல்லாம் நல்லதா போச்சுமா. கடைசியில அந்த புண்ணியத்தை நீயே செஞ்சுட்டல, ரொம்ப சந்தோஷம். அதை கெடுத்து குட்டிச்சவராக்க எத்தனை பேர் அலைஞ்சாங்க. இங்க ஒரு போட்டியே நடந்துச்சுல்ல. கெட்ட நேரம் வந்தா எவனுமே கூட இருக்க மாட்டான். இப்ப எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு யாரோட முகச்சாடன்னு கேக்குறாங்க. அதுக்கு பயந்துதான் இப்ப யாருமே கடை பக்கம் வராம இருக்காங்க. வீர செயல்லாம் செஞ்சவங்க இப்ப ஓரமா ஒதுங்கி போயிருக்காங்கல்ல, அதுவும் நல்லதுக்குதான். உங்க பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் விளையாட்டு பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம். ஈவு இருக்கிறவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த பையன் உஷாராதான் இருக்கான். வாங்கிக்கமா, அது அவன் உழைச்சு சம்பாதிச்ச பணமா. நான் கொடுக்கற கம்மியான வருமானத்துல சேமிச்சு வச்ச பணம் அது. ரொம்ப புத்திசாலி பையன். அப்ப நான் கிளம்புறேன். எந்த உதவியா இருந்தாலும் அவன் கூடவே இருப்பான். நான் இங்கேயே இருந்தேன்னா என் கடை அவ்வளவுதான். முகமது அண்ணே, என்ன செய்யறது? இந்த விவரம் தெரியாத பொண்ணையும் ஒரு சின்ன குழந்தையும் இப்படி தனியா விட்டுட்டு போக முடியுமா? குழந்தை அழுத கூட அவ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறா. இந்த ஓலை குடிசைல இருக்கிற ஓட்ட வழியா ஏதோ நாயோ நரியோ உள்ள வந்தா அந்த குழந்தைய கடிச்சிட்டு போயிடாது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அது மட்டும் இல்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்ல. யாராவது ஒரு ஆளோட துணை இல்லாம. அப்படின்னா இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. யாரும் இல்லாதவங்களுக்கு அந்த கடவுள் தான் துணை. அப்ப நான் கிளம்புறேம்மா. பாத்தியா, ராத்திரி நேரம் இல்ல, கொஞ்சம் கவனமா இருந்துக்க. நான் வரேன். ஓகே ஓகே. ஏன் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கே? அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதுக்குதான் லீவ். அப்படியா? சரி சரி. தப்பு பண்ணாதவங்க எந்த நேரத்துலயும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. சரி. நான் அந்த குழந்தைய பார்த்தேன், சுஷீலா காட்டினாங்க. யாரு மாதிரி இருந்தாலும் உன்ன மாதிரி மட்டும் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப நாளா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க ஓட பாக்குற? நான் கேளு.
மாட்டேன் உன்னை. ஏய், அவளை விடு விடு அவளை விடுங்கறல்ல. ஏய், விடுடா விடு அவளை விடு. என்னை விடு. ஒண்ணும் பண்ணாதடா, விடு அவளை. ஏய், விடுங்கறல்ல. சொல்றல. பாவண்டா அவ. இவ்வளவு பேர் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அப்பாவி பொண்ணு அவன் கெடுக்க பாத்திருக்கான். நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். இந்த மாதிரி கூட்டமா நின்று வேடிக்கையை பார்த்துட்டு அத பத்தி தட்டி கேட்காம தனக்கென நின்னுட்டு இருந்தா என்னதான் ஆகும்? ஆசை இல்லாம இல்ல, பயந்தது எதுவும் பண்ணாம இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் உங்க யாருக்குமே இல்லையா? 1-2 ஆம்பளை கிட்ட சண்டை போறதுக்கு இந்த சமூகத்துல யாருக்கும் தைரியமே இல்லைங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கடா. பூமி அளவுக்கு மன்னிச்சுட்டா. ஒரு தாய்க்கு அவமானம் ஏற்பட்ட உடனே அவ பொங்கி எந்திரிச்சிட்டா. பொம்பளைங்கிறவ தெய்வத்துக்கு சமமானவ. அது இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? இவளால பேசதான் முடியாது, ஆனா எல்லா விஷயம் இவளுக்கு புரியுது. மனசாட்சி இருக்கு. இந்த குழந்தை எங்க வீட்டுல வளரட்டும். அப்பா இல்லாத குறைய நான் இந்த குழந்தைக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். வாமா போலாம். ஆனா நீங்க கண்ணை திறந்துட்டீங்க. இனிமே நான் எதை பத்தியும் யோசிக்கல. எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த குழந்தையும் அவளை நான் ஏத்துக்கிறேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவுலாம் எடுக்க கூடாது தம்பி. இல்லைண்ணே, ஒரு அவசரத்துலலாம் நான் அந்த முடிவு எடுக்கவே இல்லை. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவை சொன்னேன். இனி எவனும் அவனை தொந்தரவு பண்ண மாட்டான். அப்ப வாழ்நாள் முழுக்க நீ அவளுக்கு உதவியா இருக்கிறன்னு என்கிட்ட சொல்ற, அதானே நல்ல விஷயம். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருக்கேன். இந்தப்பா. போமா. அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ என்னன்னைக்கும் நல்லா இருக்கணுமா. போயிட்டு வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க.
Jingle